அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண் சட்டியில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு. சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ தேங்காய் பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெயை அதில் ஊற்றுங்க. மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. எண்ணெயில் நல்லா அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போடுங்க. நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கின அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாயை இது மாதிரி கீறி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் இதோட போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கின அப்புறம் அதோட குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள்னால் நாங்கள் மிளகாய் தனியாவை சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் அதை போடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வர நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடுங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு புளியை கரைச்சி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் ஊற்றலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சு வருது. உப்பு புளி காரம்லாம் இந்த டைமில் பார்த்துக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து குழம்பு ஓரளவுக்கு வற்றின பிறகு நம்ம மீனை அதில் சேர்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து குழம்பு ஓரளவு திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ மீனை எடுத்து ஒவ்வொரு பீஸாக அதில் சேர்க்கலாம்.
மீன் சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. துண்டு மீனாக எல்லா துண்டுகளையும் சேர்த்துட்டு கரண்டியால் சும்மா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்தால் குழம்பு மீன் குக்காகி குழம்பு ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா அந்த குழம்புல மேலே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.